என்ஜாயி என்ஜாமி அப்படிங்கிற பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டு. 2021 வருஷம் சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல தி மற்றும் அறிவு பாடி பர்ஃபார்ம் பண்ண ஒரு பாட்டு தான் என்ஜாய் என்ஜாமி. இதுல அறிவு அவர்களுடைய பங்களிப்பு அவரோட வரிகள்ல இருக்கும். பயங்கரமான வரிகள். இந்த பாடல்ல ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருந்தது. அந்த சர்ச்சை என்னன்னா, ரோலிங் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில கவர் பேஜ்ல இந்த பாட்டை பத்தின ஒரு ஆர்டிக்கலுக்கு தி மற்றும் சா வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியனோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அறிவு அவர்களுடைய ஃபோட்டோ இல்லை. திட்டமிட்டு அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத வந்து பாரஞ்சித் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் எதிர்ப்பு குரல் எழுப்பினார். அதில் முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் மேலே அதிருப்தியும் தெரிவித்தார். அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் கூட பாரஞ்சித் எந்த படங்களும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவையும் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சமீபத்தில் நீய ஒலி அப்படிங்கிற ஒரு மியூசிக் கான்சர்ட்டை சந்தோஷ் நாராயணன் நடத்தினார். இந்த கான்சர்ட் சம்பந்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் அறிவு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, இந்த கான்சர்ட்டுக்கு அறிவையும் இன்வைட் பண்ணேன், ஆனால் அவர் என்னை பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு இப்போ கோவமா இருக்காரு. அவர் அப்படியே விட்டா சரியாயிடும். நான் இன்வைட் அனுப்பியிருக்கேன். அவரு பார்த்தாருனாவோ இல்லை அது அவர்கிட்ட போய் சேர்ந்ததுனாவோ கண்டிப்பாக அவர் வருவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் அறிவு ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்றாரு. இந்த ஆல்பத்தோட பேரு வள்ளியம்மா பேராண்டி. இதுல 12 பாடல்கள் இருக்கு. இந்த 12 பாடல்கள்ல முக்கியமான ஒரு பாடலான பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பாடல். இந்த பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பாடல்ல மொத்தமா சந்தோஷ் நாராயணனை டைரக்டா டார்கெட் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை. அதுல என்ன வரிகள் வருது அப்படின்னா, உன்னை பத்தி பாட்டு பாட நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ கொடுத்த சிக்கத்தெல்லாம் டீல் பண்ண கோலா, என் மேல காண்டு இருக்கும் குடிச்சுக்கூட கோலா அப்படிங்கிற மாதிரியான வரிகள். அதை தொடர்ந்து பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான வரிகள் வருது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்ன அறிவு பிளாக் பண்ணிட்டார் அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் சொன்னதையும் இந்த ஆல்பத்தோட பேரான வள்ளியம்மா பேராண்டி அப்படிங்கிறதும் என்ஜாய் என்ஜாமி பாடல்கள்ல வரக்கூடிய வரிகளும் ஒன்னானது. சிங்கர் அறிவு இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, என்ஜாய் என்ஜாமி பாடல் ஃபுல்லாவே அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் கிளைம் பண்றாரு. குறிப்பா அதுல இருக்கக்கூடிய லிரிக், அந்த கம்போசிஷன், அந்த மியூசிக் எல்லாத்துக்குமே அவர் தான் உரிமை கொண்டாடுறாரு. இதை பத்தி சந்தோஷ் நாராயணன் சொல்லும்போது, இந்த பாடல் மொத்தமா எங்க 3 பேருக்குமே சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பர்ஃபார்ம் பண்ண தி என்ஜாய் என்ஜாமி பாடல் பர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல கூட அறிவு அவர்கள் பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு பதிலா மாரியம்மா அப்படிங்கிற ஒரு சிங்கர் தான் பாடுறாங்க. இது எல்லாமே அறிவு அவர்களை ரொம்பவே காயப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு 10 ரூபா டிக்கெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.